கிறிஸ்தவ ஆன்மீகத்தின் சாராம்சத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது பக்தியோடு நின்று விடுவது கிடையாது. மாறாக செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு வழிபாடா செயல்பாடா என்று மக்கள் மத்தியிலும் அருள்பணியாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் வழிபாட்டில் நிறைவு காண்கிறார்கள், மற்றும் சிலர் செயல்பாடே சரியான பாதை என்று அதில் மகிழ்ச்சி காண்கிறார்கள். இவை இரண்டையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது என்பதை இயேசுவின் போதனையும் அவரது வாழ்வும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஜெபம், தவம் மற்றும் தர்மம் என்கிற இந்த மூன்றையும் இணைத்து புரட்சிகரமான ஆன்மீகத்தை தருவதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். ஜெபம் நம்மை செயல்பாட்டிற்கு உந்து சக்தியாக இருக்கும் வகையில் வழிநடத்த வேண்டும். அதே போல செயல்பாடு சிறப்பாக அமைய நமது ஜெப வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும். ஒன்று மற்றொன்றிற்கு இணையானதாக, இயல்பானதாக வழிநடத்த வேண்டும். இயேசு இந்த இரண்டையும் தனது வாழ்க்கையில் ஒரு சேர இருக்குமாறு பார்த்து கொண்டார். ஜெபிப்பதை அவர் விட்டுவிடவில்லை. அதே போல அவருடைய செயல்பாடும் அதற்கு இணையானதாக இருந்தது. நமது கிறிஸ்தவ வாழ்க்கை பல சமயங்களில் வழிபாட்டோடு முடங்கி போவதாக இருக்கிறது. வாழ்வை தொடாத வழிபாடுகள் தான் நம் மத்தியில் ஏராளம். இன்றைக்கு வழிபாட்டின் மீதான ஈர்ப்பும் குறைந்து வருவது வேதனையிலும் வேதனை. ஆனாலும் உண்மை, இந்த வேறுபாடுகள் மறைந்து இணைந்த ஓர் ஆன்மீக வாழ்வை நாம் முன்னெடுப்போம். அதன் வழியாக வாழ்வை நிலையாக மாற்றுவோம். ஆமென்.